படுக்கையாக இருக்கிறேன். என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. ஆண்டவரே, இனி நான் என்ன செய்ய போகிறேன்னே எனக்கு தெரியல. நான் எல்லாம் அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டே இருக்கிறேன். என்னை கொண்டு போய் ஐசியூவில் வச்சுருக்காங்க. ஐசியூவில் நான் கண்ணீர் வடிச்சிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இப்படி ஆயிடுச்சேன்னு. மறுபடியும் என்னுடைய நினைவுகள் எல்லாம் இருக்குது. எனக்கு நினைவு இருக்குது. நான் பேசுகிறேன், என் கண்ணு முழிக்கிறேன். ஆனால் எந்திரிச்சு நடக்க முடியாது, எந்திரிச்சு உட்கார முடியாது, கை கால் அசைக்க முடியாது, என்னுடைய கடமைகளை நானே செய்ய முடியாது. என் கூட இருக்கிற அந்த வார்டு பாய் தான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தார் 2 நாட்களாக. எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு வாலிபனாக இருக்கிற நாட்களில். ரொம்ப இந்த ஒரு 27 வயசுலேயே எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப உடஞ்சி போனேன். அப்போ நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் அந்த ஐசியூவில். ஆண்டவரே, மீண்டும் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறேன்ப்பா. என்னை அபிஷேகிச்சிங்க, ஊழியத்துக்கு அழைச்சிங்க, நானும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆனால் திரும்பவும் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஆண்டவரே, என்னை மறுபடியும் நீங்கள் தொட்டு சுகமாக்குனீங்கன்னா நான் உங்கள் ஊழியத்தை நான் செய்வேன். நான் பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ எப்படியாவது ஊழியத்தை செய்வேன், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு ஒரு ரீடெடிக்கேஷன் ஆண்டவருக்காக உண்மையாக உத்தமமாக என்னை முழுசாக 100% ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன் பாருங்கள். அப்படி ஒப்பு கொடுத்துட்டு நான் அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டு அப்படியே நான் தூங்கிட்டேன். எப்போ தூங்குன்னே தெரியல. அப்படியே கண்ணீர் அப்படியே இங்கே தாரையெல்லாம் இருக்குது. அப்படியே தூங்கிட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது இரவு ஒரு 2:45 மணி, கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம பாருங்கள், கண்ணை மூடிட்டு இந்த லைட்டு பார்த்தா அந்த லைட்டோட அந்த வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கை இப்படி என் தலையை இப்படி நீவி விடுது. நான் பெட்டில் இப்படி படுத்துருக்குறேன் ஐசியூவில். ஒரு கை அப்படியே என் தலையை இப்படி நீவி விடுது. இப்படி நீவி விடுது. அந்த வெளிச்சத்தை நான் அப்படியே படுத்துகிட்டே நான் பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் நினைவு அப்படியே வருது. இப்படி நீவி விட்ட உடனே என் உடம்புல என்னமோ நடந்த மாதிரி தெரிஞ்சது. உடனே கையை பாசிக்கிறேன், கையை எல்லாமே ஆட்டுறேன், எந்திரிச்சு உட்காடுறேன். அப்படியே எனக்கு ஒரு புதிய பலன் வந்துருச்சு. என்னுடைய இழந்து எல்லாமே என் மைண்டில் பிளாக் ஆன அந்த எல்லா பிளாக்ஸு, என் நர்வ்ஸில் இருக்கிற எல்லா பிளாக்ஸையும் ஆண்டவர் இங்கே தலையில் தொட்டு எங்கே பிரெயினில் பிளாக் ஆகியிருந்த பிளட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் க்யூர் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அந்த பக்கவாதத்தை டோட்டலாகவே என் பாடியிலேருந்து 100% நீக்கிட்டாரு. அல்லேலூயா. என்னை எந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டு நான் உடனே நர்ஸை கூப்பிட்டேன். நர்ஸ், நான் இப்போ எனக்கு ரெக்கவரி ஆயிடுச்சு, என் கை காலில் எல்லாமே வந்துருச்சு. என் தம்பி எல்லாம் பின்னாடி வெளியில் உட்காந்துருக்காங்க. தம்பிங்க 2 பேர்த்தையும் கூப்பிடுங்க. என் சித்தப்பா பையன் ஜானு, என் தம்பி